நல்ல ஒரு மாலை பொழுதுல இந்தியாலேயே லார்ஜஸ்ட் டிராம்போலின் பார்க் சென்னையில திறந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் விஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி இவ என்ன 8 நிமிஷம் மேல வீடியோ போட்டிருக்கானேன்னு பாக்குறீங்களா? பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனி லாங் வீடியோஸோட உங்க யூடியூப் ஃபீட்ல நான் தான் வருவேன். பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸை தாண்டி போனா டிக்கெட் கவுண்டர் தான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. அங்க டிக்கெட் வாங்க போனா கூடவே சாக்ஸும் கையில கொடுத்தாங்க. அப்ப புரியல. அந்த டிக்கெட்டை அண்ணன் ரக்ஷாபந்தன் மாதிரி கையில கட்டி விடுவாரு. உங்களை தான் சிரிக்க வைக்க முடியல, பட் இந்த வீடியோல எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறேன்னு பாருங்க. லெஃப்ட்ல பார்த்தா பஞ்சி ஜம்பிங், ரைட்ல பார்த்தா ஜிப்லைன் சைக்கிள், ஃப்ரண்ட்ல பார்த்தா டிராம்பலின், மேல பார்த்தா ஃப்ளை டைனிங்னு ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இந்த ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதுல போலாம்னு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. இதுல இந்த ரைட் போலாம்னு எங்களுக்கு உதவி பண்றீங்களா? செய்வீர்களா? நல்லது. மேப்ப கூப்பிடுங்க. வந்துட்டேன். பஞ்சி ஜம்பிங், ஜிப்லைன் சைக்கிள், டிராம்பலின் பார்க், ஃப்ளை டைனிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பஞ்சி ஜம்பிங், ஜிப்லைன் சைக்கிள், டிராம்பலின் பார்க், ஃப்ளை டைனிங். நிறைய பேரு டிராம்பலின் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கே போலாம். வாங்க நாம எல்லாரும் போலாம். சாக்ஸ் இருந்தாதான் உள்ளே அலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப புரியுது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டிராம்பலின் பார்க்னு சும்மாவா சொன்னாங்கன்ற மாதிரி ஒரே டிராம்பலின்ல 9க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருந்துச்சு. சரி ஒன்னா ஆடலான்னு போறப்பதான் சூப்பர் மேரியோ சிஷியா மாதிரி ஜம்பிங்லயே வந்து எல்லா கேம்ஸ்லயே ஜம்பிங் போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் யாரு பெஸ்ட் ஸ்பைடர்மேன் பாத்துலான்னு இந்த ஸ்பைடர் சூட்டை போட்டேன். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி குரான். சரி ஃபர்ஸ்ட் கேம் அப்படி இப்படிதான் இருக்கும்னு வெற்றி அவர்கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேம் போனோம். சுமோ ரெஸ்லிங்ல நான் வேர்ல்ட் சாம்பியன் அவருக்கு தெரியாது போல. நெக்ஸ்ட் அதுக்கு தான் போனோம். இந்த வெற்றியையும் அவருக்கே அன்பளிப்பா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைடிங் கேம் இருந்துச்சு. எத்தனை பெண்கள் டிஎம்ல ஸ்லைட் பண்ணிருப்பேன். நானே என் ஃப்ரெண்டு பையான்னு 3 பேருமே அந்த போட்டியில கலந்துக்கிட்டோம். இப்ப பாரு மணிமாறனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. பால்ஸ பறக்க விட்டு வெளியவே வந்து விழுந்திருப்பாரு போல. அதுலயும் பையாக்கே ஈஸி விக்டரியா போயிடுச்சு. இப்போ நிஞ்சா கேம் போலான்னு ரெடி ஆகுறப்பதான் ஃப்ரெண்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஐயோ போச்சே. முதுகு தண்டுல இருந்து வாழைத்தண்டு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இதுக்கு மேல லூசிங் ஸ்டிக் வேணான்னு சோலோ கேம்ஸே பிளே பண்ண போயிட்டோம். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அடுத்தது நீ. வாடா. உங்க இமேஜ் ஸ்கிரீன்ல வர மாதிரி ஜம்பிங் கேம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேம் விளையாடலாம். இங்க இருந்து கிளம்புற நேரத்துல தான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டியில ஒரு பட்டியை பார்த்தேன். Everybody. nobody Hey buddy. பட்டி ஜாலியா பேஸ்கெட் பால் ஆட அவரு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அக்காவையும் சிரிக்க வச்சுட்டு கிளம்பிட்டேன். இந்த டிராம்பலின் பார்க் ஃபுல்லா ஆடி டயர்ட் ஆயிட்ட பிறகு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எங்க வயிறு சொல்ல அதுக்கு தீனி போட போனோம். பட் அது சாதாரணமா இருக்க போறது இல்ல, சரித்திரமா இருக்க போது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 180 ஃபீட்ல பறந்துட்டே சிக்கன் ஸ்டார்டர்ஸ் டீலாம் குடிச்சு ஃபன் பண்ண போறோம்.
என்னடி சொல்ற? அட் அ டைம்ல 25 பீப்பிள்ஸ் உட்கார்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கரெக்டா செக் பண்ணி அப்படியே உங்களை கிரேன் மூலமா தூக்குவாங்க. கொஞ்சம் மேல போறப்ப நல்ல ஃபீல் குட்டா தான் இருக்கும். நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் அப்படியே 50, 100, 150 ஃபீட் ஏற ஏற உங்க ஃபீட் ஆட்டோமேட்டிக்கா ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியாதனமா லைட்டா கீழே எட்டி பார்த்துட்டேன். பறக்க ஸ்டார்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் சூடா சூப் வச்சிருவாங்க. பயத்தை வெளியே காட்டாம குடிச்சிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் சிக்கன் ஸ்டார்டர்ஸ்ல 2 டைப்ஸ் வந்துரும். ரெண்டும் டேஸ்ட் வைஸ் சூப்பர். அது அப்படியே சாப்பிடுறப்ப ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கு அமலா சாஜியா மாறி ஆறுதல் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு அந்த வியூவை பார்த்தோம். பறந்துட்டே டைம் போக போக ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துரும். நாங்க ஈவினிங் ஸ்லாட் போனோம். 180 ஃபீட்ல அந்த சன்செட் வியூவை பார்க்கும்போது தி செகண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்க பாக்குற ஃபீலிங் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த வீடியோவை பாக்குற பெண்கள் தான். எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர்னு ஸ்லாட்ஸ் இருக்கும். இதோட பிரைசிங் டீடைல ஃபுட் பிளாகரா மாதிரி சொல்ல போறேன். வெறும் 2000ல இருந்தே ஸ்டார்டிங். வெறும் எக்ஸ்பென்சிவ் தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஆர் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க கிரஷ் இங்க கூட்டிட்டு போனா பயத்துல கட்டி பிடிப்பாங்க. ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அப்படி போடு 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 அசதி. ஃப்ளை டைனிங்ல இருந்து கீழே வந்து திருப்பி மேல போலான்னு ஜிப்லைன் சைக்கிள் போனோம். கயிறு மேல நடந்து பார்த்திருக்கேன், பட் இப்போ சைக்கிள்ல நானே போறேன். ஒரே ரைட்ல அந்த எண்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்க. செம ஃபன்னா இருக்கும். வண்டியை விடவில்லை. இது என்ன ஃபன்னு, என் ஃப்ரெண்டு ரிட்டர்ன் வரப்போ பாதியிலே பெடல் பண்ண மாட்டேன். கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. அதை முடிச்சிட்டு கடைசியா பஞ்சி ஜம்பிங் போனோம். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்து ஏகே கவசம் எல்லாம் கொடுத்து அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி கயிறை ரெடி பண்ணாங்க. இப்ப விடுறா பாப்போம். இப்படி ஜெயம் ஜெயம் ரவி மாதிரி பறந்து உங்ககிட்ட சதாவையா கேட்டேன். சப்ஸ்கிரைப் தானே கேட்டேன், மறக்காம பண்றேங்க பாப்போம். அடல்ட்ஸ்க்கு இந்த ரைட்லாம் செம ஆப்டா இருக்கும். ஓவராலா ட்ரெயின், டிராம்போலின், பஞ்சி ஜம்பிங், ஜிப்லைன் சைக்கிள்னு சுத்தியே ஒரு நாள் கரெக்டா போயிடும். இது எல்லாமே சேர்த்து ஓப்பனிங் ஆஃபரா 750 ருபீஸ்க்கு தராங்க. ஃப்ளை டைனிங் அடிஷனல், பட் அதுவும் இதே பிளேஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விஜிபி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெரிய விளாக்ஸ் நிறைய போடலாம்னு ஐடியா இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு ஐடியா இருந்தா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் போடுங்க. உங்க சப்போர்ட்டை பொறுத்து கண்டிப்பா பெரிய வீடியோ கண்டினியூ பண்ணுவான் இந்த ஃபுட் சம் ப்ரோ. இது முடிவுலடா.